வாயை திறந்து சொல்ல வந்துடுவாங்க, அழுதுட்டு நிறுத்திடுவாங்க. அப்படியும் இருக்கு. அந்த அழுகையும் கேட்கணும். சொன்ன வார்த்தை கேட்கறதுக்கு நீங்களும் நானும் வேணுமா என்ன? சொல்லாததும் காது கேட்கணும். அப்படி இருந்தால் தான் ஆசிரியராக இருக்க முடியும், வாலண்டியராக இருக்க முடியும், மருத்துவராக இருக்க முடியும், என் மனிதராகவே இருக்க முடியும். சொல்லாத சொல்லும் என் காதுக்கு கேட்கும் அப்படின்னா கேட்கறது 2 காதால் இல்லை, இந்த மனசால அப்படின்னு தெரியும். மிக அழகான, அதுவும் நான் மறுபடியும் உங்கள் வாலண்டியர்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். சங்கர் நாராயண் சார்கிட்டையும் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். நிசம் எசக்கியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற இந்திய படைப்பாளர், கவிஞராக தான் அவரை தெரியும். அவரை பெரும்பாலும் யாரும் பெரிதாக ஏன் கொண்டாடலை அப்படின்னா, ஹீ இஸ் அ ரைட்டர் ஆஃப் ஆர்டினரி பீப்புள், சாதாரண மனிதர்களை பற்றி. ஆனால் ஆர்கே நாராயணனை பற்றி நம்ம சொல்வோம், ஒன்லி ஆர்டினரி பீப்புள் ஹாவ் எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ் அப்படிம்போம். சாதாரணமாக இருப்பதே அசாதாரணமான விஷயமாக இருக்கக்கூடிய சூழலில் சாதாரணங்களை பற்றி எழுதியது. அவருடைய மிக அழகான ஒரு நாடகம், அதற்கு பேர் என்ன தெரியுமா? டோன்ட் கால் இட் சூயிசைட். டோன்ட் கால் இட் சூயிசைட், தற்கொலை என்று சொல்லாதீர்கள். அது கொலை அல்ல, விபத்தினால் இறந்ததல்ல, அல்லது வயோதிகத்தினால் இறந்ததல்ல, நோய்வாய்ப்பட்டு இறந்ததல்ல. இறப்பிற்கான எல்லா காரணங்களையும் அடைத்த பின் மிச்சம் இருக்கக்கூடியது தற்கொலை மட்டும்தான். தலைப்பே என்ன அப்படின்னா, டோன்ட் கால் இட் சூயிசைட், தற்கொலை என்று சொல்லாதீர்கள். முடிக்கும் பொழுது காது வழியா அழ முடியும்னா அழுதுருவீங்க, ஐம்புலன்கள் வழியாகவும் கண்ணீர் பெருக்கெடுத்து போற மாதிரி இருக்கும். முடிக்கும் போது ஒன்று புரியும், இட் இஸ் நாட் அ சூயிசைட், இட்ஸ் அ கலெக்டிவ் மர்டர் கமிட்டட் பை தி சொசைட்டி. சமுதாயம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நபரை கொலை செய்தது. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்மால் தண்டிக்க முடியாது என்ற ஒற்றை விதிவிலக்கு இருப்பதால் மீண்டும் மீண்டும் சமுதாயம் தொடர்ந்து அந்த கொலைகளை செய்ய தற்கொலைகளாக புள்ளி விவரங்கள் காட்டிக்கொண்டே போகும். இது தற்கொலை அல்ல, இது புள்ளி விவரங்கள். நமக்கு தெரியும், புள்ளி விவர கணக்கு வச்சு என்ன பண்ண போறோம்? பொறுப்புணர்வில் கணக்கில் எடுக்கணும். நாம பார்த்துருப்பீங்களே, ஊடகங்கள் வரக்கூடிய நாடகங்கள் எல்லாம் முதல்ல ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று போடுவாங்க, டிஸ்க்ளைமர் அப்படின்னு. வி ஆர் டிஸ்க்ளைமர் சொசைட்டி, பொறுப்பு துறக்கும் சமுதாயம். ஐயோ, இந்த பொறுப்பை நான் எடுக்கணும் இல்லையா? அந்த டோன்ட் கால் இட் சூயிசைட், அதுல 14 வருடத்திற்கு முன்னால் தன்னுடைய 3 குழந்தைகளில் மூத்த மகன் தற்கொலை செய்து கொண்டிருப்பான். அவனுடைய பிரச்சனை, இந்த 14 வருஷமா இந்த அப்பா அதை தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. வீட்டில் சூயிசைடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் நந்தா சொல்லியாச்சு. இது மிஸ்டர் நந்தா ஒரு 55, 58, 60 வயதை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய அடுத்த 2 குழந்தைங்க. அதுல இருக்க அந்த 2 குழந்தைகளும் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள், சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது. ஆனா இந்த மூத்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த மூத்த குழந்தைக்கு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த 14 வருடத்துக்கு முன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி ஒரு திருவிழாவுக்கு போன போது தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு திருமணமும் ஆகிவிட்டது. ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சத்யராஜ் சார் சொல்லும் பொழுது கூட நான் அதை தான் யோசிச்சேன். படிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதோ, அல்லது ஸ்டாலின் குணசேகரன் ஐயா சொல்லும் பொழுதும் நான் அதை தான் யோசிச்சேன். என்ன அப்படின்னா, படிப்பு ஒரு அந்தஸ்து, படிப்பு ஒரு அளவுகோல் அப்படின்னு என்னைக்கு இந்த சமுதாயம் படிப்பு என்பது வெறும் வாய்ப்பு மட்டும்தான். பயன்படுத்துறோம், பயன்படுத்த முயற்சி பண்றோம், பயன்படுத்த முயற்சி பண்ணி தோற்று போனோம், அவ்வளவே தான். மீண்டும் ஒரு முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு அளவுகோலாக சமுதாயம் கையில் எடுத்துக்கொண்டு யாரையெல்லாம் அளப்பது, யாருக்கெல்லாம் நெஞ்சில் ஒரு பட்டயத்தை எடுத்து குத்துவதுன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது வரக்கூடியது. இந்த முதல் பையனுக்கு இது எதுவுமே கிடையாது. அவனுக்கு யாராவது கண் பார்வை இழந்தவர்களை பார்த்தா வீட்டுக்கு வந்து தேம்பி தேம்பி அழுவான். ரோட்ல ஒரு விலங்கு இறந்து கிடக்கிறத பார்த்தா தேம்பி தேம்பி அழுவான். யாராவது முதியவர்கள் பிச்சை எடுக்கிறத பார்த்தா தேம்பி தேம்பி அழுவான். வீட்டில் இருக்கக்கூடிய யாராலையுமே அவனை புரிஞ்சுக்க முடியல. அவனுடைய உடனடியாக பெரிய வெற்றியாளனாக இருக்கக்கூடிய அவனுடைய சகோதரன் சொல்லுவான், there was something wrong with my elder brother. என்னமோ ஒரு பிரச்சனை. ஆமா, அவங்களுக்கு கண்ணு தெரியலதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆமா, அவங்க பிச்சை எடுக்கிறாங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த பையன் சொல்லுவான், இதெல்லாம் பார்க்கும்போது I feel like killing myself. என்ன நானே கொன்னுக்கலாமான்னு இருக்கு, இதெல்லாம் என்னால் மாற்றவே முடியல. இது அவனுக்கு அன்றாடம் ஒரு மந்திர சொல் மாதிரி வந்துட்டே இருக்கக்கூடிய குழந்தை. 14 வருடங்களுக்கு முன்னால் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெண்ணை பத்தி கூட இவர் என்ன சொல்லுவா தெரியுமா? ஊருக்கு வெளியில ஏதோ கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் கூட நாங்க இங்க பண்ணல. என்ன காரணம்? விமர்சையா பண்ணா எல்லாரும் என்ன படிச்சிருக்கா பொண்ணுன்னு கேட்டுருவாங்கல்ல. she is not even a matriculate. திருப்பி நிசமே அதை சொல்லுவாரு. எதை நீங்க அளவுகோலா வைத்துக்கொண்டு மனிதத்தை அளக்க முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்னு. தற்கொலை பண்ணியாச்சு. 14 நாட்கள், 14 வருடம் தாங்க முடியாம இருக்காரு. இவர் வேலை செய்த அந்த ஒரு நிறுவனத்திலிருந்து இவரை பார்ப்பதற்காக இன்னொரு நபர் வருகிறார். அவர் வீட்டுக்கு வந்து உட்காரும் போது மனைவி கண்டிப்பாக உள்ள போயாச்சு. அதற்காக அவங்களுக்காக பண்ணக்கூடிய பிஸ்கட்டும் அதற்கு தேநீர் எல்லாமே கொண்டு வராங்க. என்ன யார் இல்லை அப்படின்னா, அந்த மற்ற 2 குழந்தைகளும் பெரிய ஆட்களாக மாறி அந்த 2 குழந்தைகளும் அவங்க இல்லை. அவங்க கணவர், மனைவி கூட குழந்தைகளோட அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியது மிஸ்ஸஸ் நந்தா, மிஸ்டர் நந்தா,
அந்த முதல் மகனுடைய விதவை